இறைவன் மிகப்பெரியவன். ரொம்ப அருமையான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறான் இந்த கொடைக்கானல் பயணத்துல. கொடைக்கானல் பயணம் நான் கிளம்பும்போது எங்க போறோம், என்ன செய்ய போறோம், யார் டாக்குமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியலங்கிற சுச்சுவேஷன். கிட்டத்தட்ட 50 குரான் ஆயத்துக்களை நேரடி காட்சிகளோடு ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சியோட தான் கிளம்பணும். அப்ப இங்க வரும்போது என்னுடைய துவா, எல்லா இஸ்லாமிய குடும்பங்கள் யாராவது எனக்கு கிடைச்சாங்கன்னா எனக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு நினைச்சு கொண்டு வரேன். இங்க எனக்கு இஸ்லாமிய டிரைவர்ஸ் யாராவது கிடைச்சா நல்லா இருக்கும். டிரைவரே இஸ்லாமியரா இருந்தாருன்னா எல்லா விஷயங்களும் நான் சொன்னா குரான் சார்ந்து அவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தானே அப்படின்னு சொல்லி இங்கே கோஆர்டினேட் பண்ணவங்கள்ட்ட நான் கேட்குறேன். இம்மீடியட்டா சகோதரர் ஒருத்தவங்களுடைய நம்பரை நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க அடுத்த நாள் காலையில், நான் இன்னைக்கு வர்றேன், அடுத்த நாள் காலையில் அவங்க வண்டியோட வர்றாங்க. அந்த வண்டி தான் இந்த வண்டி, கோல்டன் கேப்ஸ். ரொம்ப ஆச்சரியமான பொழுதுகளாக இந்த பொழுதுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் அவங்க கிட்ட பேசும்போது, உங்கள் வீட்டில் இஸ்லாம் சார்ந்த ஐடியாலஜியில் பெண்கள் இருந்தாங்க, உங்கள் மனைவி சகோதரி அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க எனக்கு துணைக்கி அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த நாள் அவங்க வரும்போதே அவங்களுடைய துணைவியாரோட தான் வந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4 நாட்களாக என்னோடு முழுதும் பயணப்பட்டு எனக்கு கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்து எல்லா விதத்திலும் உதவி செய்து எனக்கு தேவையான அடிப்படை உதவிகள் செய்வது முதற்கொண்டு அவ்வளத்தையும் எனக்கு செய்து கொடுத்து, இன்னும் சொல்லணும்னா சில பொழுதுகளில் உணவு சமைத்து கொண்டு வந்து கொடுத்து, இப்போ எனக்கு ஒரு குடும்பமாக இங்கே ஒரு குடும்பத்தை இறைவன் ஆக்கி தந்திருக்கிறான். நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குறோம் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சிகள் இதெல்லாம். நம்மளால முடியுமா, முடியாதா, என்ன செய்ய போறோம், எதுவுமே நினைக்க வேண்டியது இல்லை. குரானை கையில் எடுத்துக்கொண்டு குரானுக்காக அப்படின்னு நீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் 100% பெர்ஃபெக்டா எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு அவன் பொறுப்பேற்று கொண்டு தயாரா இருக்கிறான். அப்படி பார்க்கும்போது சகோதரர் அவங்கள நான் ஒரு டிரைவராக அப்படின்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்பல. என்னுடைய சகோதரராக, இவங்க என்னுடைய சகோதரிகளாக அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். நல்ல அருமையான இன்னோவா. நான் நிறைய கார்களில் நிறைய பிராண்டட் கார்ஸில் நம்ம பயணப்பட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இன்னோவா தான். இப்போ இன்னோவா வர்றதில்ல, வந்தாலும் 35 லட்சம் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் பார்க்குறோம். இன்னோவா இஸ் ஸோ கம்ஃபர்ட் ஃபார் ட்ராவல் ஃபார் எவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு இன்னோவா வாங்கணும் நியத்து வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கேட்குறேன், எல்லாரும் அதற்காக துவா செய்யுங்க. அல்லாஹ்வின் பாதைக்கான பயணத்திற்கு ஒரு வண்டி வேணும். இன்ஷா அல்லா, அல்லா நிச்சயம் நாடுவானுடைய கஜானா மிகப்பெரியது. நம்ம கொடைக்கானலில் இந்த கோல்டன் கேப்ஸ் அவங்களோட வண்டியை பயன்படுத்தும் போது நம்ம கிட்டத்தட்ட 50 குரான் ஆயத்துக்களை பதிவு செஞ்சோம். என்னுடைய நியத் குரானிய பயணம் அதுக்கான சரியான கைடாக இருந்தாங்க சகோதரர். வண்டியை இயக்கி கொண்டு போய் அசரவே இல்லை. இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஜல்லியிலே ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு முழுமையாக ஜல்லிக்கல்லா பாதையா. பரவாயில்ல மேடம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நமக்கு வியூ பாயிண்ட் முக்கியம். நீங்கள் கேட்குற இடத்துக்கு நான் கூட்டு போகிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், பாருங்க, அப்படி அமைஞ்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லியே ஒவ்வொரு இடங்கள், ஒவ்வொரு செடிகள், எனக்கு பெயர் தெரியாத 10 செடிகள் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. திராவிட செடி, அது பிறகு புளிப்பு செடின்னு ஒன்று காமிச்சாங்க, குப்பைக்கீரை, இந்த மாதிரி பல செடிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி தந்தாங்க. ஈமான் கொண்டவர்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம பகிரும்போது இனிமே இவற்றை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த தவறு இனிமே செய்யக்கூடாது மேடம், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடணும். நீங்கள் சொல்லும்போது பக்கத்தில் இருந்த சகோதரர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வெளியில் கண்ணீரோடு நின்றிருந்த காட்சியை நான் பார்த்தேன். அப்படி யார் தன்னை குரானை எடுத்துக்கொண்டு தனக்குத்தானே அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஈமானில் சிறந்தவர்கள். அவங்களுக்காகத்தான் குரான். அப்படியான சகோதரர்களோட வாகனத்தில் நான் பயணப்பட்டேங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் இந்த பயணத்துக்காகவே இவங்களையெல்லாம் இங்கே ஏற்கனவே இத்தனை வருஷமாக தயார்படுத்தி வச்சுருந்துருக்கான். அவங்க கிட்டத்தட்ட 20 years ஆஃப் சர்வீஸில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பயணிச்சிருக்காங்க. அந்த அனுபவம் என்னுடைய இந்த குரானிய பயணத்திற்காக அவ்வளவு 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 பயனுள்ளதாக இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்ட்டாக சாப்பாடு வாங்கி கொடுத்தது, டீ வாங்கி கொடுத்தது. நம்முடைய வீட்டில் ஒரு அண்ணன் என்ன செய்வான், அந்த மாதிரி உணர்வோடு டீ கொண்டு வந்ததுலேருந்து, சாப்பாடு வாங்கி கொடுத்ததுலேருந்து, காருக்கே சர்வீஸ் பண்ணி கொடுத்ததுலேருந்து, என்னுடைய அனுமானத்தின்படி எனக்கு மட்டும் இல்லை, அவங்களோடு பயணிக்கிற அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்குமே அவங்க அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க போல் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு மனுஷனால் ஒரு நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம், 5 நாள் தொடர்ந்தெல்லாம் நடிக்க முடியாது. அது அவங்களுடைய இயல்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். அல்ஹம்துலில்லாஹ்
அதனால் நீங்கள் இந்த கொடைக்கானல் பகுதிக்கு வந்தால் கோல்டன் கேப்ஸ் அவங்களோட காண்டாக்ட் நம்பரை இந்த காணொலியோட நான் பதிவிடுறேன். ஒரு அருமையான ஈமானிய குடும்பம், அவங்க சகோதரிகள் எல்லாரையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்களோடு சேர்ந்து இந்த கொடைக்கானலில் ஒரு ஈமானிய பயணம் செய்யுங்கள். நான் என்னோட இஸ்லாமிய சகோதரிகளுக்கு சொல்கிறேன், கொடைக்கானலுக்கு வாங்க, உல்லாச பயணமாக வராதீர்கள். உல்லாசம் எங்கே இருக்குது தெரியுமா? சொர்க்கத்தில். அதுதான் உண்மையான உல்லாசம். இம்மையில் என்ன உல்லாசம் வேண்டி கிடக்கு? நீங்கள் செய்கிற பயணம் ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வின் பாதையிலான பயணமாக்குங்கள். 50 குர்ஆன் ஆயத்துக்களுக்கான 50 இடங்களை நான் பதிவிட்டிருக்கிறேன். இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. நீங்கள் இவற்றையெல்லாம் வந்து பாருங்க, மறுபடியும் அவற்றையெல்லாம் நேரில் பாருங்க, உங்கள் கண்ணால் காணுங்க. அதில் உங்கள் ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு இந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் துணை நிற்பார்கள். அப்படிங்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ் கொடைக்கானலில் இப்படி ஒரு அன்பான குடும்பத்தை தந்ததுக்காக வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ்.